உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 40 கொஸ்டின் ரீசனிங்லேருந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனிங் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா மொத்தமாக 27 டாபிக் இருக்குது. அவங்களே சிலபஸில் கொடுத்துட்டாங்க. அந்த 27 டாபிக் என்னென்ன, அதில் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ அதுலேயே நம்ம சொல்லியிருப்போம் ஜூன் 30th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ கம்பல்சரியாக கிளாஸை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 27 டாபிக் என்னென்ன வரும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 10 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த 10 டாப்பிக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து 10 டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்க 14 டாபிக் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஜாயின் ஆகாதவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீடியோஸும் நம்ம போடுற எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் எல்லா வீடியோஸும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? யூடியூப்ல ஒரு சில டைம் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கும். ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மிரர் இமேஜ். ஓகேங்களா? ஸோ பிரதிபிம்பங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல 23வது டாப்பிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் ஏன் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்லேயே இந்த டாபிக் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாடல் இருக்குது, என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அந்த ஒரு டாப்பிக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதால தான் இந்த டாபிக் நான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜஸ் பிரதிபிம்பங்கள். ஓகேங்களா? ஸோ கண்ணாடி பிம்பங்கள் இல்லைனா கண்ணாடி பிரதிபலிப்பு இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரதிபலிப்புன்னா என்ன, ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? ஸோ மிரர் ரிஃப்ளெக்ஷன் இல்லைனா மிரர் இமேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு வார்த்தை இல்லை ஒரு லெட்டர் இல்லை ஒரு நம்பர் இந்த மாதிரி மிரரில் நம்ம அதை காட்டினோம் அப்படின்னா அந்த மிரரில் அது என்னவா தெரியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நார்மலாகவே நம்ம மிரரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் அங்கே ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியும், நம்மளோட ரைட் ஹேண்ட் எப்படி தெரியும், அங்கே லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரைட் ஃபுல்லாகவே அங்கே லெஃப்ட் ஆகும், நம்மளோட லெஃப்ட் ஃபுல்லாகவே அங்கே ரைட் ஆகும், மாற்றி தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸில் முன்னாடி எழுதியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த முன்னாடி எழுதியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜில் தான் எழுதியிருப்பாங்க. ஆம்புலன்ஸ் அப்படின்னு கரெக்டாக எழுதியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஏதாவது வண்டி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த நம்ம பின்னாடி பார்க்குறோம் இல்லையா அந்த கண்ணாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இங்கே வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஆம்புலன்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதோட மிரர் இமேஜ் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சில டைம் அதை நம்ம கவனிக்காமல் கூட விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மிரர் இமேஜாகவே அங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட அந்த கண்ணாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வழி விட்டு போவாங்க அப்படிங்கிறதால அந்த ஆம்புலன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆம்புலன்ஸ்லையுமே ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கிறது மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜாக கொடுத்துருப்பாங்க, சைடில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜ்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நார்மலாகவே ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு நம்பரும் மிரரில் எப்படி தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மிரரில் நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் அங்கே ரைட்டாகவும் ரைட் அங்கே லெஃப்டாகவும் தெரியும் இல்லையா, அந்த விளைவை பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாட்டு தலைகீழாதல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரல் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தியரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரும் அந்த இமேஜில் மிரர் இமேஜாக எப்படி தெரியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் கான்செப்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட், அதை நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 செகண்ட் இல்லைனா 5 செகண்டில் நீங்கள் அதுக்கான ஆன்சரை டிக் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே பாருங்கள், இப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் அதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒரு சில லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதே எப்படி இருக்கோ அதே தான் மிரர் இமேஜ்லையும் தெரியும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஏவாவே தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த சைடு பார்த்து இருக்குது அப்படின்னா இப்போ இந்த சைடு பார்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதையே இந்த சைடு பார்த்து அதை பார்த்த மாதிரியே எழுதணும் அப்படின்னா அது மிரர் இமேஜ். பாருங்கள், பி இப்படி இருக்கா, நம்ம இப்படி எழுதணும், இது வந்து பி. ஓகேங்களா? சி இப்படி இருக்கா, நம்ம எப்படி எழுதணும், இப்படி எழுதணும். ஓகேங்களா? டி இப்படி இருக்கா, நம்ம எப்படி எழுதணும், இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இ இந்த மாதிரி பார்த்துருக்கா, இப்படி எழுதணும்.
ஓகேங்களா. ஸோ இந்த சைடு இப்படி பார்க்குது அப்படின்னா அதை பார்க்குற மாதிரியே இந்த சைடு எழுதணும் அப்படின்னா அது வந்து மிரர் இமேஜ். ஓகேங்களா. ஸோ மாறி வந்துச்சுன்னா எப்படி வரலாம். ஓகேங்களா. ஒருவேளை இந்த சைடு பார்த்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பார்த்துருக்கு அப்படின்னா நம்ம இப்படி எழுதணும். ஓகேங்களா. ஸோ ஆப்போசிட்டாக எழுதணும். பாருங்கள், இப்போ எஃப் வந்து இப்படி தான் பார்த்துருக்கு, நம்ம அதை பார்த்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா. ஜி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கா, ஸோ இதை பார்த்த மாதிரி எழுதணும். ஹெச் எப்படி எழுதினாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா. ஐயும் எப்படி எழுதினாலும் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ சொன்னேன் இல்லையா, ஒருவேளை இப்படி பார்த்துருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம எப்படி எழுதணும், இப்படி எழுதணும். பாருங்கள், இப்படி எழுதணும். கரெக்டா. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இது இப்படி தான் வரும், இதுவும் இப்படி தான் வரும். எம் எப்பயுமே எம்மாவே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ என் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ ஆப்போசிட்டாக வரும். அதுக்கப்புறம் ஓ அதே மாதிரி தான் வரும். பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பார்த்து வரும். கியூ எப்படி வரும் பாருங்கள், இப்படி வரும். கரெக்டாக. ஸோ இது அப்படியே மிரர் இமேஜாக மாற்றி எழுத போகிறோம். ரைட்டை லெஃப்டாகவும் லெஃப்ட்டை ரைட்டாகவும் எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர் இப்படி இருக்கா, இந்த மாதிரி எழுதணும். எஸ்ஸு இப்படி வரும். ஓகேங்களா. டி அதே மாதிரி தான் வரும். யூ அதே மாதிரி தான் வரும். வி அதே மாதிரி தான் வரும். டபிள்யூ அதே மாதிரி தான் வரும். எக்ஸ் அதே மாதிரி தான் வரும். அடுத்து ஒய் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா. அடுத்து இசட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இப்போது அந்த இமேஜும் ஓகேங்களா, நார்மலாக இருக்க லெட்டரும் அதோட மிரர் இமேஜும் ஒரே மாதிரி எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஏ அதே மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் அதே மாதிரி தான் வரும். ஐ அதே மாதிரி தான் வரும். எம் அதே மாதிரி தான் வரும். ஓ அதே மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், TUVWXY இது எல்லாமே அதே மாதிரி தான் வரும். மீதி மட்டும்தான் மாறும். வலதை இடதாகவும் இடத வலதாகவும் எழுதணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ இந்த 11 லெட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட இமேஜும் அதோட மிரர் இமேஜும் ஒன்றே தான். ஓகேங்களா. மீதி மட்டும்தான் மாறும். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு பார்த்துருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே வருது. பாருங்கள், சிக்கு சி அப்படியே அதை பார்த்த மாதிரி டிஇ. ஓகேங்களா. ஒருவேளை இப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படி எழுதணும். பாருங்கள், ஜே இப்படி இருக்கா, ஸோ அதுக்கு ஆப்போசிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் இப்படி இருக்கா, அதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா. ஸோ எஸ் இப்படி இருக்கா, அதுக்கு ஆப்போசிட். அதுக்கப்புறம் ஆர் இப்படி இருக்கா, பாருங்கள், அந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அதை கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஸ்மால் லெட்டர் ஏபிசிங்க இப்படி வரும். ஓகேங்களா. ஸோ இதை மிரர் இமேஜ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சைடு இப்படி இருக்கா, அப்போ இதை இப்படி கொண்டு வந்துடணும். இது இந்த சைடு இருக்கிறதால இப்படி ஆப்போசிட்டாக கொண்டு வந்துடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பி பாருங்கள், எப்பையும் போல் இந்த சைடு பார்த்துருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்து எழுதணும். அதே மாதிரி சி இதை பார்த்து எழுதணும். அடுத்து டி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வருது பாருங்கள், இப்படி வருது. ஓகேங்களா. ஸோ பி மாதிரி வருது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இ இப்படி இருக்குது, இப்படி இருக்கா, நம்ம எப்படி எழுதணும், இந்த மாதிரி இப்படி அதை பார்த்து எழுதணும். அதுக்கப்புறம் எஃப் பாருங்கள், இப்படி வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக வரும். பாருங்கள், இப்படி வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹெச், அதுக்கப்புறம் ஐ, ஸோ ஜே கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எம், அதுக்கப்புறம் என், அதுக்கப்புறம் ஓ, பி, கியூ. அதுக்கப்புறம் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ எஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். வி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரும். கரெக்டாக. அதுக்கப்புறம் டபிள்யூ எக்ஸ் ஒரே மாதிரி தான் வரும். ஒய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இசட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ ரைட்டை லெஃப்டாகவும் லெஃப்ட்டை ரைட்டாகவும் எழுதணும். ஓகேங்களா. ஸோ இப்போ கேபிட்டல் லெட்டரில் எது அதோட இமேஜும் அதோட மிரர் இமேஜும் ஒரே மாதிரி வருதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்மால் லெட்டரில் பாருங்கள் என்ன வருது, ILO VWX. ஓகேங்களா. அப்போ 1 2 3 4 5 6 6 லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் ஒரே மாதிரி வரும். மீதி எல்லாமே மாறி வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 0 அதே தான் வரும். 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 2 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 3 இது இப்படி இருக்கிறதால அது அப்படி ஆப்போசிட்டாக போயிடும். 4 வந்து இப்படி வரும். ஓகேங்களா. 5 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ 6 பார்த்தீங்கன்னா இப்படி வரும். 7 இப்படி வந்துடும். 8
9. ஓகேங்களா? ஸோ எது மட்டும் சேமாக வருது, 0வும் அதுக்கப்புறம் 8 மட்டும்தான் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். அந்த இமேஜும் மிரர் இமேஜும் ஒரே மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸுக்கும் லெட்டர்ஸுக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ மிரர் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4 மாடல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 மாடலில் கொஸ்டின் கேட்கலாம். என்ன மாதிரி கேட்கலாம்? ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெட்டரை கொடுத்து ஏதாவது வேர்டிங்ஸாக கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஹைடு, ஆப்பிள், அதுக்கப்புறம் ஒர்க்கு, இல்லைனா வாட்டர், இந்த மாதிரி வேர்டிங்ஸாக கொடுத்துட்டு அதோட மிரர் இமேஜ் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்பர்ஸாக கொடுத்துட்டு அதோட மிரர் இமேஜ் கேட்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அதை வந்து நான் மிரர் இமேஜாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தனியாக நான் வைக்கல, இது கூட சொல்லும் போதே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வரும். ஸோ நார்மலாக ஒரு இமேஜை மிரர் முன்னாடி காட்டும்போது அது எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4வது பார்த்தீங்க அப்படின்னா கிளாக். ஓகேங்களா? ஸோ கடிகாரத்தில் ஒரு டைமிங் சொல்லிடுவாங்க, இல்லைனா கடிகாரத்தில் ஒரு டைமிங் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து இமேஜ், அதாவது மிரரில் பார்க்கும்போது என்ன டைமிங் காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா 1 2 3 இப்படியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கோடு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கோடு மட்டும் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி முள் இருக்குது அப்படின்னா இது வந்து அந்த மிரரில் காட்டும்போது என்ன டைமிங் காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எத்தனை இருக்குது? மொத்தமாக 4 மாடல் இருக்குது. அதாவது லெட்டர்ஸு நம்பர்ஸு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் கிளாக் இருக்குது, இமேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 1 2 மெர்ஜ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மாடல் 1 என்ன, லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ லெட்டர்ஸ் எப்படி தெரியும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதுவே வார்த்தையாக இருக்கும்போது எப்படி தெரியும்? ஓகேங்களா? ஸோ வேர்டாக இருக்கும்போது எப்படி இமேஜில் தெரியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ ஆப்பிள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இதோட மிரர் இமேஜ்னு கேட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு இப்படி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னா எப்பயுமே கடைசியிலேருந்து தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஆப்பிள்னு முடியுதுன்னா முடிகிற இடத்துல இருந்து தான் எழுதணும். பாருங்கள், இது இந்த சைடு இருக்கா, நம்ம எப்படி எழுதணும், அதை பார்த்து எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி எல், அதுக்கப்புறம் பி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பி. ஸோ ஏ எப்பயுமே அதே சேமே தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஆப்பிள் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி தெரியும் மிரர் இமேஜில். ஓகேங்களா? ஸோ நல்லா தெளிவாக கவனிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து எழுதக்கூடாது, கடைசியாக என்ன லெட்டர் முடியுதோ ஸோ கடைசியிலேருந்து ரிவர்ஸாக தான் எழுதணும். எழுதும் போது அந்த மிரர் இமேஜாக மாற்றி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா தெளிவாக கவனிச்சிக்கணும். ஓகேங்களா? மிரர் இமேஜ்னு கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகேங்களா, இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இந்த இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுவும் ஒன்றே தான். ஓகேங்களா? ஸோ ஆப்பிளுக்கு இடது பக்கத்தில் வச்சாலும் சரி, வலது பக்கத்தில் வச்சாலும் சரி. ஓகேங்களா? ஸோ ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கம் வச்சாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி இமேஜ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி வரும் அப்படின்னா உங்களுக்கு சேம் இதே தான் வரும். பாருங்கள், ELPPA. ஓகேங்களா? ஸோ ரைட்டு லெஃப்ட், அந்த வார்த்தைக்கு ரைட் இல்லைனா லெஃப்ட்டு எந்த இடத்துல அந்த கண்ணாடியை வச்சாலும் உங்களுக்கு சேம் இமேஜ் தான் வரும். ஓகேங்களா? ஒருவேளை கீழே வைக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்பிள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இதை அப்படியே நம்ம இப்படி உள்டாவாக எழுதிக்கணும். பாருங்கள், இப்படி தலைகீழாக வரும். ஓகேங்களா? ஸோ AP, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா LE. இந்த இடத்துல கீழே கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு எழுதிட்டு மேலே கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுத்தாலும் மேலே கீழே 2 பக்கம் கொடுத்தாலும் உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வியூ ஆகுது தெரியுதுங்களா? ஸோ அதை தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் எப்படி தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுவே கீழே வச்சோம் அப்படின்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவே கீழே வச்சோம் அப்படின்னா அந்த மிரரில் இமேஜ் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. ஓகேங்களா?
ஸோ இதுவே மேலே வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு மிரர் எப்படி தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ கண்ணாடியில் அந்த மேலேயோ கீழேயோ வச்சோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி ரைட்டோ லெஃப்ட்டோ வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சேம் ஒரே மாதிரி தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த சைடுன்னு கொடுத்தாலும் சரி இல்லை இந்த சைடுன்னு கொடுத்தாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். இல்லை கீழே மேலேன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். புரியுதுங்களா. ஓகே இப்போ எப்படி பார்த்தோம், ரைட்டு லெஃப்ட் என்ன மாதிரி வச்சாலும் நமக்கு இந்த மாதிரி வியூ ஆகும் ஓகேங்களா. மேலே கீழே எப்படி வச்சாலும் இந்த மாதிரி வியூ ஆகும்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ இப்போ மிரர் என்கிட்ட இருந்தது நான் வச்சு காமிச்சிட்டேன் ஓகேங்களா. எக்ஸாமில் உங்களுக்கு மிரர் கிடைக்காது இல்லையா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நான் சொல்லி தந்த கான்செப்ட் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஈஸியாக எப்படி பேப்பரை வச்சு எழுதலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கு இல்லையா ஆப்பிள், அதை பாருங்க நான் இந்த இடத்துல எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ APPLE ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அச்சா எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரைட்டோ லெஃப்ட்டோ வேணும் அப்படின்னா இந்த பேப்பரை அப்படியே இப்படி திருப்புங்க ஓகேங்களா. ஸோ பக்கவாட்டில் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும் இல்லையா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது ஓகேங்களா. ஓகே இப்போ ரைட்டு லெஃப்ட்டு ஓகே. இப்போ மேலே கீழே வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னா இதே பேப்பரை அப்படியே கீழேருந்து திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது என்கிட்ட பேப்பர் இருக்குது நான் எழுதிட்டேன் ஓகேங்களா. ஆனால் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது பின்னாடி ரஃப் ஒர்க் இருக்கும் இல்லையா, அதில் தான் எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ அதில் எழுதும் போது அந்த பேப்பர் எந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா. அது இல்லாமல் நம்ம பால் பாயிண்ட் பெனில் தான் எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் திக்காக எழுதிட்டு திருப்பி பாருங்கள், உங்களுக்கு இமேஜ் அந்த அச்சு தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியல அப்படின்னா இந்த கான்செப்ட் வைஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த பேப்பரில் நான் மார்க்கரில் எழுதுனதால எனக்கு இமேஜ் வந்து கரெக்டாக தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ பின்னாடி தெரிஞ்சதால ஈஸியாக எழுதியாச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஒர்க் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் பாயிண்ட் பென்னு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதை வச்சு தான் எழுதுவோம் கரெக்டாக. ஸோ அதை கொஞ்சம் டார்க்காக எழுதிட்டு திருப்பி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பின்னாடி நல்லாவே தெரியும். ஆனால் என்ன பண்ணிக்கோங்க, டார்க்காக எழுதிட்டு திருப்பி பாருங்கள். நார்மலாக எழுதிட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அச்சு தெரியாது ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் டார்க்காக எழுதிட்டு திருப்பி பாருங்கள், பார்த்தா என்ன வருதோ அதுதான் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ வேறு எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது ஓகேங்களா. ஸோ ரைட்டு லெஃப்ட் அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா சரி ஓகேங்களா. மிரர் இமேஜ்னு காமனாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, நீங்கள் இப்படி பக்கவாட்டில் தான் திருப்ப போகிறீங்க ஓகேங்களா. இல்லை அந்த கண்ணாடியை வந்து அந்த லெட்டருக்கு ரைட்டில் வைக்கிறேன் இல்லை லெஃப்ட்டில் வைக்கிறேன் இந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மட்டும் யோசிங்க ஓகேங்களா. ஸோ ரைட்டு லெஃப்ட் எது கொடுத்தாலும் இந்த மாதிரி திருப்பணும், பக்கவாட்டில் திருப்பிக்கோங்க, அதுதான் ஆன்சர். அந்த இது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்து மேலேயோ கீழேயோ வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரை கீழே இருந்து திருப்புங்க, அதில் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். இது வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் இமேஜு ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இல்லை நம்பர்ஸ் லெட்டர் சேர்ந்து வர எதுவாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா. ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஒயிட் அப்படின்னு இருக்கா, WHIT எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லும் போதே அது எல்லாமே சேம் இமேஜ் தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ மிரர்லையும் அதோட இமேஜும் ஒன்றாவே தான் இருக்குன்னு சொன்னோம், மட்டும்தான் மாறும் ஓகேங்களா. அப்போ என்ன வரும், இப்படி இருந்து தான் போகணும், கடைசியிலேருந்து தான் போகணும் இல்லையா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்து திரும்பும், நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்து திரும்பும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே உங்களுக்கு அதே தான் வரும், TIHW ஓகேங்களா. ஸோ இது எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் C தான் வருது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை பண்ணலையா, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பேப்பரில் எழுதி திருப்பி பாருங்கள், உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேங்களா. அடுத்து ரீசனிங் அப்படின்னு இருக்கா. ஸோ ரீசனிங் அப்படின்னா அதை திருப்பி பார்த்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஓகே. இப்போ ரீசனிங் எழுதலாம் பாருங்கள், REASONING ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட மிரர் இமேஜ் வேணும், திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி வருது. ஸோ இது எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் B1 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் B தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி எழுதி திருப்பி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வருதா. ஸோ லெட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் பாருங்கள், இங்கே எழுதுகிறேன் என்ன இருக்குது, AN54WMG3 ஓகேங்களா. ஸோ இதை திருப்பினா என்ன வருது பாருங்கள், இந்த மாதிரி வருது ஓகேங்களா. ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் ஆன்சர் பாருங்கள்.
இதுதான் வருது கரெக்டாக. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்க, கீழே உள்ளவற்றில் எந்த குழு கண்ணாடியில் அதே போல் தெரியும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் மிரர் இமேஜ் கொடுத்தாங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது எது கண்ணாடியில் பார்க்கும்போது அதுவாகவே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் எழுதியும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாமே கேபிட்டல் லெட்டர். கேபிட்டல் லெட்டரில் என்னென்ன லெட்டர் அதுவாகவே தெரியும் பாருங்க. AHIOMTUVWXY. ஓகேங்களா. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே தான் இமேஜில் மிரர் இமேஜ்லேயும் தெரியும். கரெக்டாக 2 4 6 8 10 11. ஸோ இது மட்டும் இருக்க ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி AOVIVOA. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். மீதி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வருது. ஓகேங்களா. இந்த இடத்துல ஆர் வருது, இந்த இடத்துல எஸ் வருது. இது எல்லாமே என்ன ஆகும், மிரர் இமேஜில் மாறிடும் இல்லையா. ஸோ இது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா மாறாமல் அதுவாகவே வரும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. கேபிட்டல் லெட்டரில் எது சேம் லெட்டராக வரும் அதுவே இமேஜாக வரும், மிரர் இமேஜாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. புரியுதுங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் எழுதி பார்த்து நீங்கள் திருப்பி பார்த்துட்டு இருக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 3. ஓகேங்களா. ஸோ இமேஜ் கொடுத்துட்டு அதோட மிரர் இமேஜ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்க, இந்த மாதிரி இமேஜ் கொடுத்துட்டு இதோட மிரர் இமேஜ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை இந்த சைடு பார்த்த மாதிரி எழுதிக்கணும். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஸ்கொயருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வருதா, அப்போ இது இந்த சைடு வரும், அதுக்கப்புறம் இது இப்படி வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது, ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பேப்பரில் சொல்லி கொடுத்தாலே அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இமேஜ் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ திருப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இமேஜ் வருது, ஆப்ஷன் சி தான் வருது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா. புரியுதுங்களா, தெரியுதுங்களா. ஓகே, அடுத்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருதா. ஸோ அதையும் பேப்பரில் வரைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு பேப்பரில் இருக்கா. ஸோ அதை திருப்பும் போது எந்த ஆப்ஷனில் வருதோ அதுதான் ஆன்சர். பாருங்கள், எதில் வருது, ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ இதில் தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, இதுவே கிளாக்காக கொடுத்தாலும் நம்ம இதே மாதிரி வரைஞ்சி திருப்பி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ திருப்பி பார்க்குறது மட்டும் எப்படி திருப்பி பார்க்கணும், இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த 5 இமேஜுக்கும் மிரர் இமேஜ் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம மாடல் 4. ஓகேங்களா. ஸோ கடிகாரம் கண்ணாடியில் எந்த மாதிரி பிம்பம் காட்டும். ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ டைமிங் வந்து கொடுத்துருவாங்க, இல்லைனா அதை வரைஞ்சி காட்டிடுவாங்க. அது வந்து அந்த கண்ணாடியில் காட்டும் போது எந்த டைமிங் காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்கள், கண்ணாடியில் பார்க்கும் பொழுது கடிகாரம் 9:30 என நேரம் காட்டுகிறது, உண்மையான நேரம். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் 9:30ன்னு காட்டுதா. ஓகேங்களா. அப்படின்னா உண்மையான நேரம் என்னன்னு கேட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா உண்மையான நேரத்தை கொடுத்துட்டு கடிகாரத்தில் எந்த மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, ஈஸியாக நம்ம ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, சேம் அதே தான். ஓகேங்களா. ஸோ படத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 9:30 அப்படின்னா எப்படி இருக்கும், 9 o'clock, அந்த 9க்கும் 10க்கும் இடையில தான் அந்த சின்ன முள் இருக்கும். 30 அப்படிங்கும்போது 6ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய முள் இருக்கும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வரைஞ்சிட்டு எப்பயும் போல் என்ன பண்ணணும், இதை அப்படியே திருப்பணும். ஓகேங்களா. ஸோ திருப்பும் போது பாருங்க, இது எதுக்கு இடையில இருக்கு, 2க்கும் 3க்கும் இடையில இருக்கு. ஸோ இங்கே 6ல் இருக்கு. கரெக்டா. அப்போ 2:30 மணி தான் காட்டும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 9:30 அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இங்கே 9 இங்கே 6க்கு போடக்கூடாது. ஏன்னா 9 மணிக்கு தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேங்களா. 9:30க்கு என்ன ஆயிரும், 9க்கும் 10க்கும் இடையில அந்த முள் போயிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ திருப்பும் போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 2:30 மணி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2:30 தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுவே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை எப்படி பண்ணலாம் பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எத்தனை மணி பாருங்க, 2க்கும் 3க்கு இடையில இருக்கு. அப்போ 2:45 மணி. கரெக்டா. ஸோ 2:45 அப்படியே வந்து மிரர் இமேஜாக திருப்பணும் அப்படின்னா நமக்கு என்ன டைமிங் காட்டும். ஸோ இப்போ இது கான்செப்ட் வைஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்க 2:45. இப்போ முள் எந்த சைடு இருக்குன்னு பாருங்க, இந்த சைடு இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அது இப்படி வந்தது அப்படின்னா நம்ம இப்படி போடணும். கரெக்டா. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு மேலே இருக்கு. அப்போ எங்கே வந்துடும், நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து இந்த சைடில் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்துடும். கரெக்டா. ஸோ இப்போ மணி எத்தனை பாருங்க,
இது பார்த்தீங்க அப்படின்னா 9 9க்கும் 10க்கும் இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. அப்போ 9 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னது 3, ஸோ 15. அப்போ 9.25 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 9 15 ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் 9 15. அந்த ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஷீட்டில் எழுதி பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான் ஓகேங்களா. ஸோ எப்படி வரணும், எப்பயுமே வந்து இந்த சைடு, அதாவது இமேஜில் மிரரில் பார்க்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இதை பார்த்த மாதிரி எழுதணும் ஓகேங்களா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும், அதை இப்படி மாற்றி எழுதணும் ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ரைட்டாகவும் ரைட்டு லெஃப்டாகவும் மாற்றி எழுதணும். அப்போ தான் நமக்கு மிரர் இமேஜ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை நீங்கள் அந்த சீட்டில் வரைஞ்சி பார்த்தாலும் உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 மாடலையும் கம்பைன் பண்ணி 7 கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் தரோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 5, இது ஒரு 7, மொத்தமாக 12 சம் இருக்குது. இதுக்கான ஹோம்ஒர்க் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனை மட்டும் வித் கொஸ்டின் ஆப்ஷனோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜ் கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், மிரர் இமேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்பயுமே அது மறக்காது ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ரஃப் ஷீட்டில் வந்து நல்லா அச்சா எழுதிட்டு திருப்பி பாருங்கள், அப்போ தான் தெரியும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.